ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பிக் பாஸ் 8ல் கண்டிப்பாக முத்துக்குமரனை யாராலும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஜாக்லின் யாராலும் மறக்கவும் முடியாது. அதே மாதிரி சௌந்தர்யா, இவங்க 3 பேரும் வந்துட்டு அந்த சீசனில் கண்டிப்பாக ஒரு சம்பவத்தை பண்ண ஒரு ஆட்கள். அதுவும் ஜாக்லினா அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு திரும்பி வரலன்னும் போது எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுலேயும் வந்து அவங்க வந்து அந்த டைமில் வந்துட்டு 2 பேர் சிரிச்சதாக வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் போயிருக்கும். அந்த பேர் கூட மறந்துட்டு யாருன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து வினோத் அவர்கள் கேஷ் பாக்ஸ் எடுத்ததை பற்றி ரொம்ப இப்படி கடுப்பில் ரொம்ப மன வருத்தத்தில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 12 மணி நைட்டு 12 மணிக்கு அவங்களுக்கு தோணிருக்கும் போல இருக்குது. அந்த வருத்தத்தில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து 12 மணிக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னடா நம்ம இப்படியே இருக்குமே, நம்மளுக்கு கையில் காசு இல்லை, எல்லாமே அப்படியே மண்டக்கில் போட்டு ஓடிட்டுருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னத்துமா இந்த 12 மணிக்கு தோணுது, நான் வந்து BB9 டைட்டில் வினராக வினோத் அண்ணா தான் சொல்லிட்டு மைண்டில் செட் பண்ணிட்டேன். இப்போது வினோத் அவர்கள் கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு பயங்கரமாக அந்த ட்விட்டர் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக மட்டும் இருந்துடவே கூடாது அப்படின்னு என் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு நிஜமாகவே வந்துட்டு வினோத் அண்ணா ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம கோவம் வருது. அது உண்மையாக இருந்துடவே கூடாதுன்னு தோணுது. எனக்கு கூட 50 லட்ச ரூபா கிடைக்கலாம் கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவருக்கு கிடைக்கலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தரோட ஃபேமிலியை அந்த 50 லட்ச ரூபா எப்படி மாற்றும் அப்படின்றது எனக்கு தெரியும். இதை வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடாது. அவருக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிருந்தனா எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்திருக்குன்றதும் எனக்கு புரியும். எனக்கு வினோத் அண்ணாக்கு கிடச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த 50 லட்சம் எனக்கு ஒன்றுமே புரியல. கேஷ் பாக்ஸை எடுத்துட்ட கூடாதுன்னு தான் இது வரைக்கும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஜாக்லின் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க மட்டுமா வருத்தப்படுறாங்க, நான் முதற்கொண்டு நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த 2 பேருக்கு அடுத்தது 3வது, அதாவது நம்ம மைண்டுக்குள்ளே இருந்தால் 3 ஃபைனலிஸ்ட்டும் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம். பட் என்னை கேட்டிங்கன்னா ஓகே, ஏதோ ஒரு முடிவு, நல்ல முடிவு தான். போகும்போது சும்மா போல் அந்த பணப்பீட்டோட போயிருக்காரு. இப்போ போனாலும் வந்து அடுத்த வாரம் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு ரீஎன்ட்ரி திரும்ப கொடுப்பாங்களே அந்த ஒரு விஷயம். ஸோ திரும்பவும் வந்து நம்ம வினோத்தை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நல்ல மூவாக ஓகே, இது முடிஞ்சதுனால நல்ல மூவ் தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சும்மா ஒன்றும் போலையே அப்படின்ற ஒரு விஷயம். பட் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம், அவங்க மனைவிக்கு இருக்கிற வினோத் அவர்கள் மனைவிக்கு இருக்கிற ஆதங்கம், அதே மாதிரி இப்போ ஜாக்லினும் வந்து அந்த விஷயத்தை போட்டிருக்காங்க. நேற்று அமித் அவர்கள் அந்த விஷயத்தை போட்டிருந்தாங்க. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொதிச்சு போயிருக்காங்க. அமித் அவர்கள் இந்த வாரம் வந்திருந்தாலும் இந்த விஷயம் நடந்திருக்காது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கண்டஸ்டன்ட் ஜாக்லின், மறக்க முடியாது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.